greetings to you my dear friends. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா PGTRB எக்ஸாமினேஷன் அத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். பிரஸ் ரிலீஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி யார் யாரெல்லாம் எலிஜிபிள், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன, ரிசர்வேஷன் கோட்டா எப்படி இருக்கு எல்லாமே இன் டெப்தா பார்த்துருவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நீங்க வந்து 28/9/2025 முன்னாடி சொன்னாங்களே அந்த டேட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் PGTRB வெப்சைட். இங்கே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ப்ரெஸ் ரிலீஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணோம்னா எல்லா ப்ரெஸ் ரிலீஸும் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 10ஆம் தேதி இவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரெஸ் நியூஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் PGA போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டைரக்டர், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், இந்த மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு சேர்த்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெஸ் ரிலீஸ். ஸோ இதில் வந்து சொல்லியிருந்தாங்க மொத்தமாக 1996 சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற நமக்கு வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் 10ஆம் தேதி வந்துச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே சொல்லியிருந்தாங்க 10 to 12/8. அது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன், அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5 o'clock வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம போயிட்டு இங்கே போயிட்டு ஹோமில் வந்தீங்கனாலே இங்கே அப்ளை ஆன்லைன் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதுக்கு மறுநாள் திரும்ப இந்த ப்ரெஸ் ரிலீஸ் மறுநாளே பார்த்தீங்கன்னா 11/7/2025 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரெஸ் நியூஸ் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தா இங்கே வந்துட்டு பத்திரிகை செய்தி அப்படின்ட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை 1 ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிக்கை என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் வாயிலாக 10/7/2025 அன்று வெளியிடப்பட்டு இப்பணியிடங்களுக்கான தேர்வு நாள் 28/9/2025 என அறிவிப்பு செய்யப்பட்டது. இந்த மாதிரி சொன்னோம். ஆனால் அதே நாளில் வேற ஒரு எக்ஸாம் இருக்கு. கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2, அதாவது குரூப் 2 குரூப் 2A சர்வீசஸ் எக்ஸாம் இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டோம். தேர்வு நாள், அதாச்சும் தேர்வுக்கான போட்டித் தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஸோ எப்பன்னு சொல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மாதிரி ஹாப்பியான நியூஸ் தான். இது அவங்களோட இது எப்படின்னு தெரில. ஒரு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெளிவாக பார்த்து பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்ட்டு. அது பரவாயில்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அட்லாஸ்ட் அதில் நமக்கு நன்மை இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 80 days என்னமோ தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அது இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியும் 10th தான் வைப்பாங்க. 10th வழக்கம் போல் 11th வச்சாலும் வைக்கலாம். ஏன்னா ஆனுவல் பிளானில் பார்த்தீங்கன்னா அவங்க நவம்பர் மந்த்து தான் சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா 2 மாதத்தில் எக்ஸாம் வச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப இப்போ தள்ளி போகும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அதுக்காக கொஞ்சம் ஸ்லோ ஆகிடாதீங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா படிங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி இன்னும் டெப்த்தாக பார்ப்போம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 11/7 ப்ரெஸ் நியூஸ், அதாவது இப்போ நம்ம பார்த்ததான் திரும்ப இங்கே அப்லோட் பண்ணிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம 10/7 இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வருவோம். ஸோ நோட்டிஃபிகேஷன்லாம் மற்றபடி எந்த ஒரு மாற்றமும் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சொன்ன மாதிரி 1996 வேகன்சிஸ் டோட்டலாக இருக்குது. அதில் இன்க்ளூடிங் பேக்லாக் வேகன்சிஸ் 80, கரண்ட் வேகன்சிஸ் 1916. அது என்ன சார் பேக்லாக் வேகன்சிஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, பேக்லாக் வேகன்சினா ஜென்ரலாக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் போன தடவை அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணப்போ ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில் அந்தந்த கேண்டிடேட்ஸ் ஃபில் ஆகலைன்னா அவங்கள வந்து வேக்கண்ட்டாக வச்சுருப்பாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மேபி டெம்பரவரி ஸ்டாஃபை வச்சு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ அந்த வேக்கன்சிஸையும் சேர்த்து 80 சீட்ஸை சேர்த்து 1996 சீட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பேக்லாக் வேகன்சினா. அதுக்கான லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 10 அன்னைக்கு தான் வந்துச்சு. அன்னையிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் 12/8. அதில் எந்த ஒரு சேஞ்சும் இவங்க சொல்லலை ப்ரெஸ் ரிலீஸ்லையும். அடுத்து எடிட் ஆப்ஷன் 13/16 இருக்கும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் இப்போ மாறி இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் சப்ஜெக்ட் வைஸ் கம்யூனல் டர்ன் டீடைல்ஸ் ஆஃப் பேக்லாக் வேகன்சிஸ். ஸோ பேக்லாக் வேகன்சிஸில் இருக்க அந்த கம்யூனல் டர்ன் ஓவர் அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா GT கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 4 இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் கேட்டகரி 1னா அப்படியே ஃப்ரெஷ் கேண்டிடேட், இப்போ தான் புதுசாக வரவங்க, அவங்களுக்கு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் எதுவும் இல்லாமல் இருக்கிறவங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன சார் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரிசர்வேஷன், அதை புரிஞ்சுக்கோங்க. வெர்டிக்கல்னா ஒன்றும் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ BC அதாவது ஜென்ரல் கேட்டகரி, BC கேட்டகரி, MBC கேட்டகரி, SC கேட்டகரி, ST கேட்டகரி இவங்க எல்லாருமே வெர்டிக்கலில் வந்துருவாங்க. இப்போ SC கேட்டகரி, இப்போ BC கேட்டகரி நம்ம எடுத்துக்கிறோம்னா BC கேட்டகரியில் PSTMல வராங்களா, விமன் கேண்டிடேட்டா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா, அவங்கள ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ அந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் உள் ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்களே அதுதான் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். ஸோ அப்போ கேட்டகரி 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா விமன் கேண்டிடேட்டா இல்லை, அப்போ வந்து மென்ஸ் கேண்டிடேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம்ல படிக்காதவங்க, இப்போ தமிழ் மீடியம்ல படிக்காம ஒரு மேல் கேண்டிடேட் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே கேட்டகரி 1ல வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ கேட்டகரி 1ங்கிறவங்க ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுங்கிற மாதிரி அதில் யார் வேணாலும் வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி இங்கே எக்ஸ்ட்ரா ஃபில் ஆகிட்டாங்கன்னா கட் ஆஃப் படி அங்கேயும் வந்து ஃபில் பண்ணுவாங்க, அங்கே யாரும் இல்லைனா அந்த மாதிரி மாறி மாறி பண்ணுவாங்க. பேசிக்கலாக கேட்டகரி 1னா இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எந்த ஒரு ஹரிசாண்டல் ரிசர்வேஷனும் இல்லாதவங்க. கேட்டகரி 1க்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 3 வேகன்சி இருக்கு ஜென்ரல்ல. அதுக்கப்புறம் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கு, மற்ற யாருக்கும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் சொல்லிருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் இங்கே கேட்டகரி 2. அதுவே கேட்டகரி 2னான்னு பார்த்தீங்கன்னா விமன் கேண்டிடேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கேட்டகரி 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம். அடுத்து கேட்டகரி 4 டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரி இருக்காங்க பிசியில். கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4. இதை வச்சு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனல் டர்ன் ஓவர் கொடுத்துருக்காங்க. கம்யூனல் டர்ன், ஃபிசிக்ஸ், பாட்டனி இந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா கரண்ட் வேகன்சி. கரண்ட் வேகன்சியில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பாருங்கள். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 31, அதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒன்னொன்னுத்தையும் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, சென்னை கார்பரேஷன் அந்த மாதிரி. இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன், அதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்ன வெர்டிகல் ரிசர்வேஷன், ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்ட்டு. இப்போ இந்த வெர்டிகல் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கம்யூனல் ரிசர்வேஷன் எல்லாம் சேர்த்து 69% இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க as per existing government rules my dear friends. இதுல 18% scheduled caste கொடுக்குறாங்க. இந்த 18%ல 3% வந்து SCA my dear friends. அது என்ன சார் SCA அப்படின்னா scheduled caste ஆதி திராவிடர், அவங்களுக்கு உள் ஒதுக்கீடு மாதிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 18ல ஒரு 3% ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆன் ஏ ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ் அதெல்லாம் தராங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 1% ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு 1% தான் தராங்க. அடுத்து 26.5% பிசிக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 3.5% பிசி முஸ்லிம்ஸ்க்கு, அவங்களுக்கு தனி கேட்டகரி இருக்கு. ஸோ பிசி முஸ்லிம்ஸ்க்குலாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் உங்களுக்குலாம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20% வந்து எம்பிசி கேட்டகரிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரிமைனிங் 31% ஜெனரல் டர்ன்ல வந்துருவாங்க. இவங்க எல்லாருமே பேசிஸ் ஆஃப் மெரிட்ல தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் எப்படி எவ்வளோ எடுத்தா குவாலிஃபைட் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனும் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பேராகிராஃப்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மேபி அதாச்சும் இப்போ பார்த்தோம்ல எஸ்சி கேட்டகரிக்கு டோட்டலாக 18%, அதில் 3% வந்து எஸ்சிஏக்கு. மேபி 3% மேலே நிறைய எஸ்சிஏ கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பாஸ் பண்ணிட்டாங்க, நிறைய கேண்டிடேட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க எஸ்சி கேட்டகரி கூட இன்டர்சேம் மெரிட் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்சேம் மெரிட் அமாங் தெம், அதில் யார் நல்ல கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த சீட் போயிடும் அப்படிங்கிறதா வந்து இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் தான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ரிசர்வேஷன் ஃபார் விமன், அதாச்சும் ஒரு கேட்டகரியுமே எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, எம்பிசி, பிசி, ஜென்ரல், இது எல்லாத்துலேயுமே விமன் ரிசர்வேஷன் அந்தந்த செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸில் 30% பார்த்தீங்கன்னா விமன் கேட்டகரிக்கு அலாட் பண்ணிட்டாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1996 சீட். இதில் மேக்ஸில் தான் இருக்கிறதுல அதிகம் 236 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 236ல் 30% வந்து விமன் கேண்டிடேட்ஸ்க்குன்னு உண்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தா ஒரு 60-65 சீட் வந்து விமன் கேண்டிடேட்ஸ்க்குன்னு இருக்குது. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேட்டகரியிலுமே இந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக உள்ளார போயிடலாம். ஓகேங்களா? will be reserved horizontally for women candidates. அது இந்த ரூல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். ஸோ தமிழ் மீடியம்லேயே படித்த கேண்டிடேட்ஸ்க்காக இவங்க ஒரு ஃபேவரிசம் பண்ணுறாங்க. அதுதான் வந்து கேட்டகரி 2. அதுதான் கேட்டகரி 2 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20%. ஸோ ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் பிஎஸ்டிஎம்லேயே வந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஹை சான்ஸ் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிள் ஹை சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதில் ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வர இடத்துல போர்டில் சொல்லிருப்பாங்க, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் அந்த ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ளார வருவீங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் மீன்ஸ் எ பர்சன் ஹூ ஹஸ் ஸ்டடிட் த்ரூ தமிழ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் படிச்சிருக்கணும். நீங்கள் வந்து நடுவில் 6th படிச்சிருக்கேன்,
7th படிச்சிருக்கேன் 8th படிச்சிருக்கேங்கிற கதையே கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து நீங்கள் வந்து தமிழ் மீடியம்லேயே படிச்சிருந்தாதான் இந்த பிஎஸ்டிஎம். ஸோ சின்ன வயசுலேருந்து யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக தராங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம்மில் வருவீங்க, எல்லாரும் வந்துட மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே அதான் கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப் டு த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்பாயின்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, PSTM documents uploaded for the partial duration of any course, private appearance at any examination at the time of submission of online examination as a proof of having studied in Tamil medium shall not be accepted. அதாவது சும்மா பார்ஷியல் டியூரேஷன் ஆஃப் எனி கோர்ஸ் அதெல்லாம் அதான் சொன்னல, ஒரு 6th-லேருந்து 10th-லேருந்து படிக்கிறது. இப்போ நிறைய பசங்க நான் படித்த காலத்திலேயே 11th வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேருவாங்க, லேப்டாப் கிடைக்கும், சைக்கிள் கிடைக்கும்ட்டு. அப்படிலாம் வந்திருந்தா கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அது என்டையராக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸ்லேயே படிச்சிருந்தா தான் உங்களுக்கு உண்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ மாட்டினீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க, டிபார் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க டாக்குமெண்ட் விஷயத்தில் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து ஃபெயிலியர் டு அப்லோட் சச் டாக்குமெண்ட்ஸ் அட் த டைம் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். இவங்க வந்து அனெக்ஷர் 1 அனெக்ஷர் 2ன்னு லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, நான் வந்து காமிக்கிறேன். ஸோ அது ரெண்டுத்தையும் படித்து பாருங்கள், அதில் நீங்கள் வந்து சைன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். வேறு ஏதாச்சும் நீங்கள் தமிழ் மீடியமில் படித்த டிசியோ உங்களோட மார்க் ஷீட்டோ அது மட்டும் பத்தாது, கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி எதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணலன்னா உங்களோட ஃபார்மையே ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். PSTM ரிசர்வேஷன் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் இங்கிலீஷ். அதாச்சும் நீங்கள் இங்கிலீஷ் மேஜராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு PSTM கேட்டகரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ரிசர்வேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ். இவங்களுக்கு வந்து 4% ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ஒரு கேட்டகரின்னு தராங்க. ஸோ அதுக்கான ஜிஓ தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிசர்வேஷன் ஃபார் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவங்களுக்கு வந்து 3% அலாட்மெண்ட் தராங்க. அடுத்து ரிசர்வேஷன் ஃபார் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் இன் கரண்ட் வேக்கன்சிஸ், அதாச்சும் இப்போ வேலையில் இருக்கிற செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ், அதாச்சும் பிடி அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை அது கீழே நீங்கள் இருக்கலாம், நீங்களுமே பிஜி அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாம் எழுதலாம், PGTRB எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான கோட்டா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8% மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ டீச்சர்ஸாக இருக்கிற நீங்களுமே இந்த எக்ஸாம் எழுதலாம். இந்த எக்ஸாமில் உங்களுக்குன்னு அலாட் பண்ணுற சீட், உங்களுக்குன்னு அலாட் பண்ணுற ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 8% மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டீச்சர்ஸ் வித் செகண்டரி கிரேட் ஸ்கேல் ஆஃப் பே ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்ஸ், ரெக்கக்னைஸ்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ், மிடில் ஸ்கூல்ஸ், எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ், ஸோ எங்கே ஒர்க் பண்ணாலும் அண்ட் ஆல் எய்டட் மேனேஜ்மெண்ட்ஸ், எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து NOC ப்ரொடியூஸ் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அது வந்து நீங்கள் வாங்கி தரணும் உங்களோட ஹெட் மாஸ்டர்கிட்ட இருந்து. ஸோ அது வந்துட்டு மஸ்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இவங்களுக்குமே ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் உண்டு. இவங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா MBC கேட்டகரியில் வந்துருவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸில். இன் ஸ்பெசிஃபிக் அவங்க வந்து SC கேட்டகரி ST கேட்டகரியில் வர்றாங்கன்னா அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷனே அவங்களுக்கு வந்து வந்துடும் அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து ரிசர்வேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட், இவங்களுக்கும் வந்து 30% ரிசர்வேஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ ஏஜ் குவாலிஃபிகேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 53 இயர்ஸ் வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரிக்கு, அதுவே 58 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனல் ரிசர்வேஷனுக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம், பேக்வர்ட் கிளாஸ் MBC DNC, பேக்வர்ட் கிளாஸ் MBC DNC அண்ட் டெஸ்டிடியூட் விடோ ஆஃப் ஆல் கேஸ்டர், இவங்க எல்லாருக்குமே 58 இயர்ஸ் வரைக்கும். அதாச்சும் இப்போ வந்து 60 இயர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு கடைசி அந்த 2 வருஷமும் சான்ஸ் இருக்குது. ஸோ சீனியர்ஸ் நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஆடட் அட்வான்டேஜ், உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஹை ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த எக்ஸாம் ஃபீஸுமே கம்மி தான், 600 rupees தான். நீங்கள் ஒரு 50 இயர்ஸ் 52 இயர்ஸ் இருந்தாலுமே ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். கடைசி ஒரு 3-4 இயர்ஸ் 2 இயர்ஸ் உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சாலுமே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்போ ஒரு ஹாப்பினஸோடு நீங்கள் வரலாம். மேபி இப்போ வரைக்கும் அவங்க வந்து பென்ஷனை பற்றி பேசலை, மேபி அவங்க பென்ஷன் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சரிங்களா? அதனால வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ அதெல்லாம் செகண்டரி, ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிடைக்கும், அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட போங்க.
ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா 1/7/2025 இதை வச்சு தான் அவங்க வந்து ஏஜ் லிமிட் அந்த டேட்டை வச்சு தான் அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் வந்து 53 ஜென்ரல்னால் வந்துட்டு அதுக்கு முன்னாடி 53 இல்லை அதுக்குள்ளார இருக்கணும். 53 தாண்டிட்டிங்கன்னா கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நீங்கள் 58க்குள்ளார இருக்கணும். 58 தாண்டிட்டிங்கனாலும் இந்த டேட் படி தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ பிஜிடிஆர்பிங்கிறனால நமக்கு வந்து பிஜி இருக்கணும், யூஜி இருக்கணும், அப்புறம் பிஎட் இது எல்லாமே இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனால் பிஜியில் பார்த்தீங்கன்னா 50% இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு பிஎட் இருக்கணும் ஃப்ரம் நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அதுதான் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன சார் 45% இருந்தால் போதும்னு சொல்லிருக்காங்கன்னா இவங்கெல்லாம் ஓல்டர் கேண்டிடேட்ஸ் 2002 2007 இவங்களுக்கு தான் 45% இருந்தால் போதும். அதுவே ரீசன்ட் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50% மஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சார் நெக்ஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அதே 50% சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பிஏ பிஎட் அதாச்சும் நிறைய பேர் வந்து இன்டிகிரேட்டடாக படிப்பாங்க அதை தான் சொல்லிருக்காங்க. அதுவும் ரெக்கக்னைஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இன் அகாடமிக் சப்ஜெக்ட்ன்ட்டு வரிசையாக ஒரு கேட்டகரிக்குமா சொல்லிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நார்மல் எலிஜிபிலிட்டியை தாண்டி இன் அடிஷன் குவாலிஃபிகேஷன் அதாச்சும் நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் அதை தாண்டி அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க செக் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் இத்தனை நாள் டீச் பண்ணிருக்கீங்களா, எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுவுமே வந்துட்டு ஆடட் அட்வான்டேஜ் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். and other conditions shall be followed. இதெல்லாம் வந்துட்டு CV my dear friends அதாச்சும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இதுக்கான ஸ்பெஷல் மார்க்ஸ்லாம் அவங்க அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு மார்க் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸ் இவங்க சொல்லலை. கம்மிங்கில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகே. அடுத்து பர்சன் மஸ்ட் ஹாவ் அப்டைன்ட் எ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி கோர்ஸ் 3 years பாலிடெக்னிக் ஆர் இட்ஸ் ஈக்குவல் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர் டிகிரி. ஸோ இதெல்லாமே ஜென்ரல் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? அதாச்சும் ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன்னா இவங்க கொடுத்த டிஆர்பி லிஸ்ட்டில் உங்களோட கோர்ஸோ உங்களோட கோர்ஸ் நேமே வரல, பட் அது வந்துட்டு எலிஜிபிள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கான இந்த லிங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்துட்டு இங்கே வந்துட்டு இங்கே ஃபார்மும் கொடுத்துருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபார்ம் ஆர்டரில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லணும் இந்தந்த டிகிரி வந்துட்டு என்னுடைய டிகிரிக்கும் ஈக்குவலன்ஸ் தான், ஸோ வந்துட்டு அக்செப்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு லெட்டர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதாச்சும் என்னுடைய டிகிரி வந்துட்டு உங்களுக்கு ஈக்குவலண்ட் தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இவங்களோட இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஃபார்மேட்டையும் நீங்கள் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். அவங்க அக்செப்ட் பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் adequate knowledge of official language of the state அதாச்சும் தமிழ் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதனால தான் இப்போ தமிழை வந்து கம்பல்சரியாக மாற்றிட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் கிரைட்டேரியா இதெல்லாமே நம்ம முன்னாடி படித்ததான். இதில் வந்து டுவெல் டிகிரி இந்த டபுள் டிகிரி அட் அ டைமில் 3 டிகிரி படிக்கிறது அவங்களாம் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் who obtained any of the required qualification SSLC HSC or its equivalent UG degree PG degree simultaneously அதாவது ஒரு சில பேர் இப்போ நிறைய விஷயம் நடக்குது உங்களுக்கே தெரியும். பிஎட் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போலாம் தர்றாங்க இப்போ படிக்கிறவங்களுக்கு. ஸோ நீங்கள் பிஜி படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப பேரலாக படிக்கிறேன் சைமல்டேனியஸ்லி படிக்கிறேன் ஆர் நாட் எலிஜிபிள். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு நான் டைம் வேஸ்ட் ஆகுது சார், என்ன சார் பிஜி படிக்கிறப்ப அப்படியே பேரலாக பிஎட் முடிச்சிடணும் அப்படின்னு நம்ம ரெண்டுத்தையும் அட் அ டைமில் முடிச்சிடணும், இல்லைனா அட்லீஸ்ட் 1 year ஆச்சு நம்ம முன்னாடி முடிக்கணும் சார், அப்போ தானே சார் அது கெத்தாக இருக்கும் அப்படின்ட்டு யாராச்சும் பண்ணிங்கன்னா எலிஜிபிள் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவங்க வந்து டைம் பார்ப்பாங்க. ஓகே பிஜி வந்து 21 முடிச்சிருக்கான், அப்போ 21 சேர்ந்தாலும் 23 தான் பிஎட் முடிக்க முடியும், அப்படின்னா 22 சேர்ந்தால் 24 தான் பிஎட் முடிக்க முடியும். ஈவன் 21 இருந்து 22 பிஎட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கான், எப்படிப்பா வச்சிருக்கா அப்படின்னா சார் நான் வந்து இன்டெலிஜென்ஸ் சார் அட் அ டைமில் 4 டிகிரி படிப்பான் அப்படின்னா அந்த இன்டெலிஜென்ஸ் எங்களுக்கு வேண்டாம்ப்பா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அப்படி யாராவது முடிச்சிருந்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் as per GO ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டேட்டட் கேண்டிடேட் should have studied at the same subject or its equivalent subject in bachelor's degree and master's degree. That school education department 31/12/1999 candidates should have studied அப்போ படிச்சவங்க சேம் சப்ஜெக்ட் இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான சப்ஜெக்டில் பேச்சுலர்ஸ் டிகிரி அண்ட் மாஸ்டர்ஸ் டிகிரி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
candidates who do not possess the prescribed qualification as on the last date of submission. உங்களுக்கு வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் candidates should satisfy themselves about their eligibility before applying. நீங்களே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும் நம்ம எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. It is to be noted that if a candidate is allowed to appear for the examination, it does not imply that eligibility of the candidate is verified. அதாச்சும் இந்த 5th பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தான் உங்களை நீங்களே எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கணும். உங்களை வந்து எக்ஸாம்க்கு அலோவ் பண்ணதுனால நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி எலிஜிபிள் கிடையாது. உங்களோட கம்ப்ளீட் எலிஜிபிலிட்டி நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ தான் போர்டு பை போர்டு செக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து அப்போ மாட்டினீங்கன்னா நாங்கள் வந்துட்டு பொறுப்பு கிடையாது. இஃப் கால்டு ஃபார் மாட்டினீங்கன்னா அப்போ வந்து உங்களுடைய எலிஜிபிலிட்டி நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுருவோம். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ 6th பாயிண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். என்ன சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகன்ஸ் நாட் பிலாங்கிங் டு, அதாச்சும் இந்த கேட்டகரியில் கம்யூனல் ரிசர்வேஷனில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம் இதில் வராதவங்க who have put in 5 years and more of service in the state are not eligible. So இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணுது. ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ போலீஸோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு அந்த வேலை பிடிக்கல, நீங்கள் வந்து டீச்சர் ஆகணும்னு விரும்புறீங்கன்னா 5 இயர்ஸ்க்குள்ளார இருந்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சி நீங்கள் 5 இயர்ஸ்க்குள்ளார இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக பிஜிடிஆர்பி அப்ளை பண்ணலாம். நீங்கள் 5 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த போஸ்டிங்கில் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். இந்த போஸ்ட்டுக்கு வர முடியாது, நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களாம் பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து ஆல் குவாலிஃபைங் சர்டிஃபிகேட் ஷுட் ஹேவ் பீன் அப்டைன்டு ப்ரியர் டு த லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன். ஏன்னா வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டாக்குமெண்ட்டுமே அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ 12/8க்குள்ளார உங்களுக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்கள் கையில் இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. 10th எஸ்எஸ்எல்சி, 12th ஹெச்எஸ்சி, அதுக்கப்புறம் சீனியர் டிப்ளமோ, யூஜி டிகிரி, பிஜி டிகிரி எல்லாத்துக்குமே கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். ஸோ இப்போ நீங்கள் நினைக்கலாம், தம்பி இவ்வளோ நேரம் பேசுறியே நீ அப்ளை பண்ணுவியா அப்படின்ட்டு. அப்ளை பண்ணணும் தான் ஆசை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னால் அப்ளை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்பா அப்படின்னா, நான் வந்து பிஎட் டிகிரி பார்த்தீங்கன்னா போன வருஷம் தான் முடித்தேன், 2024 முடித்தேன். இப்போ வரைக்கும் அவங்க ஒரு செமஸ்டர் மார்க் ஷீட் கூட கொடுக்கல, கன்சால்டேட்டிவ் மார்க் ஷீட் கொடுக்கல, ப்ரொவிஷனல் கொடுக்கல. ப்ரொவிஷனல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதத்தில் கொடுப்பாங்க. ஒரு சில காலேஜில் முன்னாடியே கொடுத்துருவாங்க, முடிக்கிறப்பவே கொடுத்துருவாங்க. என்னன்னே தெரில, டிஎன்டியு 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் முடிச்சு. ஸோ என்ன கதைன்னே தெரில மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு மார்க் ஷீட் கொடுக்கல, கன்சால்டேட் கொடுக்கல. நான் வெளியே போய் சொன்னேன்னா கூட யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, நான் எப்படிப்பா நம்புறதுங்கிறாங்க. ஸோ 1 மாதத்துக்கு முன்னாடி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர் அங்கே வந்து இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. நான் அதை போய் அட்டன் பண்ணேன். உங்களுக்கு மேபி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அங்கே எந்த மாதிரி டெஸ்ட் வச்சாங்க, இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, 1 டே ஆனால் சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர், குறிப்பாக அந்த இடம் அந்த அட்மாஸ்ஃபியர்லாம் பக்கத்துலேயே டேமு, அது பக்கத்துலேயே மீன் விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி காடு, ஸோ பக்கத்துலேயே டைகர் ரிசர்வையர், அந்த கிராமம் எல்லாமே ரொம்ப அழகான ஒரு கிராமம், சூப்பரான ஒரு இடம். பட் அங்கே வந்து நான் செலக்ட் ஆகலை. அதுக்கான ப்ராசஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவங்களுமே ரிப்பீட்டடாக கேட்டது அது ஒன்று தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படிப்பா ஒரு சர்டிஃபிகேட் கூடவா கொடுக்கல, ஒரு மார்க் ஷீட் கொடுக்கலையே, நான் எப்படி நம்புறது? நீ ஒரு A4 ஷீட்டில் வந்து காமிக்கிறேன். நான் வந்து காலேஜ்லேருந்து போனஃபைடு வாங்கிட்டு போனேன். அவங்க அந்த போனஃபைடு இதை யார் வேணாலும் ரெடி பண்ணலாம்ப்பா, இதை யார் வேணாலும் மாற்றலாம், நீ எப்படி மாற்றி கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு எனக்கு எப்படி தெரியும், நீ எலிஜிபிளா என்னன்னு எனக்கு எப்படி தெரியும், டிசி காமிக்கிற ஓகே அதில் வந்துட்டு பாஸ்ன்னு சொல்லிருக்காங்க, அதனால நான் ஏதோ கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுறேன்ட்டு என்னை ஜஸ்ட் டெஸ்ட் எழுத அலோவ் பண்ணாங்களே தவிர அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இல்லைங்கிறத அவங்க டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாச்சு அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் விட்டாங்க. இங்கே வந்துட்டு அதுவே கிடையாது, உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ சர்டிஃபிகேட் கிடைக்கல. எப்படியும் போன வருஷம் என்னைய மாதிரியே ஒரு மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 கேண்டிடேட்ஸ் ஆச்சு இருப்பாங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஜி முடிச்சுட்டு படித்தவங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலோ இல்லைனா கன்சர்ன் ஆஃபீஸர்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்தீங்கனாலோ தயவு செஞ்சு எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்குமாச்சும் ரிப்ளை பண்ணுங்கள்.
இதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு எனக்கு தெரில. நான் வந்துட்டு ரிப்பீட்டடாக காண்டாக்ட் பண்ணி பார்த்தேன், டிஆர்பிக்கும் காண்டாக்ட் பண்ணி பார்த்தேன், டிஎன்டிக்கும் காண்டாக்ட் பண்ணி பார்த்தேன், யாருமே ரெஸ்பான்ஸே இல்லை. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு இப்போ தெரியல. மேபி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாத்வே இப்படி இருக்குப்பா, நீ இப்படி பண்ணி நீ உள்ளார போய்க்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நானும் வந்துட்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கேட்கலான்ட்டு இருக்கேன். அதுலேயும் கேட்டு என்ன ரிப்ளை வருதோ என்ன அப்டேட் வருதோ நான் கண்டிப்பாக வீடியோலையும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 10,000 கேண்டிடேட்ஸோட ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை ஆவல் இருக்கும். நிறைய பேர் ஓல்டர் கேண்டிடேட்ஸ்லாம் இருப்பீங்க, உங்களுக்கு இந்த ஒரு சர்டிஃபிகேட்டால் கிடைக்காம போகிறதுலாம் ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக யாராச்சும் சொன்னீங்கன்னா என்னைய மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டிடியூஷன். இது எல்லாருக்குமே காமன், இது வந்து எல்லாருமே வாங்கி தான் ஆகணும். அதுக்கப்புறம் மற்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தவங்களுக்கு இருக்க ஒரு சர்டிஃபிகேட்டை பற்றி அவங்க சொல்லிட்டுருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ எல்லாமே வந்துட்டு இவங்க சொல்லிட்டுருக்காங்க. PSTM, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், ஒன்றை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டுருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளைனா இந்த வெப்சைட் போனீங்கனாலே இங்கே நான் காமிச்சிருந்தேன், இங்கே ஹோம் பேஜில் ஆன்லைன். ஸோ ஹோம் பேஜில் அப்ளை ஆன்லைன் இருக்கும், இதை கொடுத்து நீங்கள் டேரெக்டாக ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ஜென்ரல் தான், ஒன்றும் நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 600 rupees எக்ஸப்ட் SC, SCA, ST, அதாச்சும் OBC, MBC, அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரி இவங்க எல்லாருக்குமே 600 rupees, இவங்க 3 பேருக்கும் வந்து 300 rupees. அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்லைன் பேமெண்ட்டே கிடையாது. சரிங்களா? செக்கோ டிமாண்ட் டிராஃப்டோ எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட் வில் நாட் பி ரீஃபண்டட், அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் SMS அலர்ட் ரிகார்டிங் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் வில் பி சென்ட், அதெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட் ஷுட் ஆல்சோ பே த சர்வீஸ் சார்ஜ் அஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட். மேபி ஆன்லைன் பேமெண்ட்டுக்குன்னு அவங்க சர்வீஸ் சார்ஜ் கேட்டாங்கன்னா அதை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸ் வில் நாட் பி அக்செப்டட், தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அப்ஜெக்டிவ் டைப் OMR. அப்போ வந்து நமக்கு பென் அண்ட் பேப்பர் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 30 minutes, பார்ட் A 30 questions, 30 questionஸ்க்கு 50 மார்க்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் வந்து 20 மார்க்ஸ் எடுத்தால், அதான் 40% மார்க் எடுத்தால் மட்டும்தான் பார்ட் பிக்கு குவாலிஃபை ஆவீங்க. இது வந்துட்டு ரேங்கிங்க்கு வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வில் நாட் பி கன்சிடர்ட் ஃபார் ரேங்கிங். இது வந்து குவாலிஃபிகேஷன். பார்ட் ஏல நீங்கள் பாஸ் மார்க் எடுத்தால் தான் பார்ட் பியை வந்து அவங்க செக்கே பண்ணுவாங்க, இல்லைனா அவங்க செக்கே பண்ண மாட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்களா? இவங்க வந்து இந்த சிலபஸ் ஃபார் த தமிழ் கம்பல்சரி பேப்பர் இஸ் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் லெவல். இதுக்கான சிலபஸும் இவங்க கொடுத்துருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இங்கே வாங்க, எக்ஸாமினேஷன் கிளிக் பண்ணுங்கள், ரெக்ரூட்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சிலபஸ்னு இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உள்ளார வந்தீங்கன்னா சிலபஸ் ஃபார் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி இங்கே வந்து வியூ PDF கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் இருக்கிறதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து படிச்சாகணும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு டோட்டல் சிலபஸ், தமிழ் சிலபஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே வந்துட்டு மேக்ஸுக்கும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 30 questions, 30 minutes, 30 questions and 50 marks மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 50 marks 20 marks குவாலிஃபை. ஸோ குவாலிஃபைடு ஆனால் மட்டும்தான் பார்ட் பி அவங்க வந்து செக் பண்ணுவாங்க, அதாச்சும் நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா மெயின் சப்ஜெக்ட் பக்கம் போகவே மாட்டாங்க, அதுதான் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் பி, அதாவது பார்ட் பி வந்து மெயின் சப்ஜெக்ட், இதுவும் அப்ஜெக்டிவ் டைப் தான், OMR பேஸ்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எது நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது. மெயின் சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா 110, இதெல்லாம் முன்னாடி இருந்ததே தான். எஜுகேஷனல் மெத்தடாலஜி 30 marks, ஜென்ரல் நாலேஜ் 10 marks மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக 150 marks. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா சிலபஸ் ஃபார் த சப்ஜெக்ட் இஸ் அஸ் பப்ளிஷ்ட் இன் கெசட்டே. ஸோ இதுக்கான சிலபஸும் நான் மேக்ஸ் எல்லாத்துக்கும் எஜுகேஷனல் மெத்தடாலஜி எல்லாத்துக்குமே அஃபிஷியல் வெப்சைட்டில் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம், பாருங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. நான் கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் தரேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் நான் இந்த PDF எல்லாமே ஷேர் பண்ணுவேன், நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த குரூப்பில், அந்த சேனல் குரூப்பில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நம்ம வந்து ஒரு கம்யூனலாக டிஸ்கஸ் பண்ண நல்லாயிருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபார் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1, இது வந்து மற்ற போஸ்டிங் சொல்லியிருக்காங்க.
அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். அடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் நீங்கள் ப்ரொவிஷனலி செலக்ட் ஆகிடுவீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாலி தான். ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் தருவாங்க. ஒன்ஸ் அது கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஜாலி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும் அட் லாஸ்ட். ஸோ நீங்கள் ஃபினான்ஷியலி ஹைலி ஸ்டேபிளாக மாறிடுவீங்க. எல்லாருமே ஆசைப்படுறது அது ஒன்றுத்துக்கு தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நோ ரிட்டன் கம்யூனிகேஷன் வில் பி சென்ட் டு த கேண்டிடேட்ஸ். எதுவுமே ரிட்டன் அவங்களுக்கு மட்டும் தனியாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. மேபி மெசேஜ் அனுப்பலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி நீங்கள் தான் வெப்சைட்டை ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா நான் மறக்காமல் என்னோட வீடியோலையும் அப்லோட் பண்ணுறேன். என்னோட அந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் வந்துட்டு லிங்க் தரேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் அந்த லிங்க்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லையும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ, அதுக்கப்புறம் வந்துட்டு பப்ளிகேஷன் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ், அதாவது ரிசல்ட் வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டுருக்காங்க. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆக்ஷன் அகெயின்ஸ்ட், அதாச்சும் உங்களுக்கு மேலே வந்துட்டு எந்த ஒரு மிஸ்கான்டாக்டோ நீங்கள் அங்கே வர இன்விஜிலேட்டர் மிரட்டுறது, அவங்கள்ட்ட சண்டை போடுறது அந்த மாதிரி இருக்கும் கூட, அவங்க மேலே கிரிமினல் கேஸும் இருக்கக்கூடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடியே சொல்லிருக்கணும், தாண்டி போயிட்டேன். ஃபர்ஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் தமிழ் இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜில் தான் இருக்கும். இதே மற்ற மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கு பைலிங்குவல் தமிழ் அஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும்னு சொல்லிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிஜி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ். 150 கொஸ்டின்ஸ்க்கு 3 hours மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 150 மார்க்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்சிஏ 45% இருந்தால் போதும். அப்போ வந்து 68 மார்க்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 40%னா 60 மார்க்ஸ், 50%னா 75 மார்க்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு குவாலிஃபைங் மார்க்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் நீங்கள் பாஸ்ன்னு சொல்கிறது. இதுக்கப்புறம் நீங்கள் கட் ஆஃபில் ரேங்க்கில் வரணும். அப்போனா தான் உங்களுக்கு வந்து வேலை கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் செக்ரட்டரின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ 12/8/2025 5 PM அதோட லிங்க் க்ளோஸ் ஆகிடும், டிசேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக PSTM அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, அனெக்ஷர். ஸோ இதெல்லாம் ஃபுல் ஃபார்ம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே அனெக்ஷர் 1 அனெக்ஷர் 2 இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து யார் யார்கிட்ட சைன் வாங்கணுமோ அவங்கள்ட்டெல்லாம் சைன் வாங்கி கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பாருங்கள். டைமிங் வந்து கம்மி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 1 வீக்குங்கிறது டக்குன்னு பறந்துடும். ஏன்னா அவங்க வீக் டேஸில் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்க. திடீர்னு அவங்க ஏதாவது லீவில் போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ இருந்த இந்த ப்ரொசீஜருக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? அதேமாதிரி என்னோட டவுட், நான் வந்துட்டு என்னை மாதிரி அதாவது 24 கேண்டிடேட்ஸ் எழுத முடியுமா முடியாது அதை மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை, ஒரு சர்டிஃபிகேட் கூட கிடையாது. மேபி என் காலேஜில் கொடுத்தாங்கன்னா அது A4 ஷீட்டில் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நான் அப்லோட் பண்ணலாமா? நான் ஏன் இதை முக்கியமாக கேட்குறேன் அப்படின்னா, மேபி நான் வந்துட்டு அப்லோட் பண்ணலான்னு பண்ணிவிட்டு அவங்க இது டிபார் எதுவும் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இயரும், அதாச்சும் இதுக்கப்புறம் எப்போ வரும்னு தெரில. ஏன்னா அடுத்த வருஷம் ஆட்சி மாறிடும். ஆட்சி மாறினதுக்கப்புறம் திரும்ப இதை கண்டுப்பானுங்களா மாட்டானுங்களா, அப்படியே கிணத்துல போட்டுருவானுங்களா, எதுவுமே தெரில மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப அடுத்த எக்ஸாமினேஷன் எப்போ வரும் எதுவுமே தெரில. பட் நான் எனக்கு வந்து ஒரேடியாக டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்களா, ஜஸ்ட் ரிஜெக்ஷன் மட்டும்னா கூட ஓகே தான். அவங்க வந்துட்டு வேறு ஏதாச்சும் பண்ணிட போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். மேபி எனக்கு இந்த மாதத்துக்குள்ளார ஒரு வேளை ப்ரொவிஷனல் நான் ஃபஸ்ட்டு இதை அப்லோட் பண்ணி நான் எதாவது மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரொவிஷனல் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க திரும்ப அக்செப்ட் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. நானும் இதெல்லாம் கேட்கலான்னு பார்த்தா யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. இவங்கள்ட்டே கான்டாக்ட்னு ஒரு விஷயம் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் கிளிக் பண்ணால் ஒரு நம்பர் வந்துச்சு. இந்த நம்பர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை சேவ் பண்ணி பார்த்தா என்ன சொல்லுதுன்னா, இந்த கான்டாக்ட் வந்து வாட்ஸ்அப்லேயே இல்லைன்னு வருது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று நான் ட்ரை பண்ண பார்த்தேன், திரும்ப இன்றைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்க இன்னொரு நம்பர், இந்த லேண்ட்லைன் நம்பருக்கும் கால் பண்ணி பார்த்தேன், அவங்க எடுக்கலை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மேபி உங்களுக்கு யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணாலும் சொல்லுங்கள். எனக்கு இது ரிலேட்டடாக எந்த அப்டேட் வந்தாலும் நான் மறக்காமல் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை வந்துட்டு ரெகுலராக பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன், ஜஸ்டின் எட்வின்ட்டு. அது வந்து JEE ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜோசா கவுன்சிலிங் அது ரிலேட்டடாக நான் ஆரம்பிச்சிருந்தேன். அதில் ஒரு வீடியோ நான் PGTRB போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு 3-4 பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்புன ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்மளும் வந்துட்டு அப்போ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இந்த சேனல், இது வந்து இன்னொரு சேனல் முன்னாடி ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். இதுக்கப்புறம் இதில் நான் ரெகுலராக PGTRB ரிலேட்டடாக நான் கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களோட அன்பு
அன்பும் ஆதரவும் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வேற என்னென்ன டவுட் இருக்கோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.